பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் கொடுத்த தருணத்துக்காக நான் தேவனை நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு கூட இடைபெறுவாராக. பரிசுத்த ஆவியாகிய தேவன் நாம் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. இந்த நாளிலும் திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்க போகிறோம். லூக்கா 12வது அதிகாரம் 32வது வசனம். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். உங்களுக்கு தேவன், உங்களுடைய பிதா தேவ ராஜ்யத்தை கொடுக்க என்ன செய்யறாரா? பிரியமா இருக்கிறார். ரொம்ப அழகா இருக்கு. உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார். நம்ம பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறவர்கள் பிதாவே பிதா என்று சொல்வதற்கு நமக்கு அருகதை இல்லை. ஆனால் இந்த நாளிலும் கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய பிதா, உங்கள் பிதா, எங்கள் பிதா என்று சொல்லுகிறதான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்திற்கு பின்புலமாக அது ஏன் இயேசு கிறிஸ்து அதை சொல்ல வந்தார் என்பதை நம்ம பார்க்கும் பொழுது, உலகத்துல உங்களுக்கு என்ன காரியம் இருக்குதோ இல்லையோ, பொருளாதார வகையிலோ இல்லை மற்ற வகையிலோ குறைகள் இருக்குதோ இல்லைன்னா நிறைவாக இருக்கிறதோ, அது அல்ல முக்கியம். தேவன் உங்களுக்கு ராஜ்யத்தை அவர் கொடுக்கும் பொழுது இந்த பூலோகத்தில் உங்களுக்கு தேவையான சகல காரியத்தையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்றும், இதை தொடர்ந்து வர வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அப்படி கொடுக்கும் பொழுது அதன் மேல் உங்களுடைய மனது பிரியமாய் போய்விடாதபடி உங்களை சுற்றிக்கிறதான சகல ஏழை எளியவர்களுக்கும் கொடுத்து உங்களுடைய இருதயம் அதன் மேல் வைத்து விடாதபடி இங்கே சேர்த்து வைக்கிறதான காரியத்தை குறித்தும் அங்கே எழுதப்படுகிறது. அப்ப உங்களிடத்தில் இல்லாத இருந்தும் பரலோக ராஜ்யத்தின் தேவன் உங்களுக்கு என்ன செய்யறாரு? பரலோக ராஜ்யத்தையும் கொடுக்கிறார், பூலோகத்தில் உங்களுக்கு தேவையானதையும் கொடுக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய இருதயம் கொடுத்ததான காரியத்தில் இல்லாதபடி தேவன் மீது இருப்பதாக என்பதுதான் 34ஆம் வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் உண்டு இருக்கும் என்று வேதம் நினைச்சுகிறது சொல்லுகிறது. அப்போ பொக்கிஷம் தேவன் தருகிறது இங்கே என்னுடைய அல்ல, என்னுடைய பொக்கிஷம் மேலா இருக்கிறது. இந்த பொக்கிஷமும் கிறிஸ்துவின் மூலமாகவே எனக்கு வருகிறது. ரோமரின் புஸ்தகம் 8:32 வாசிக்கும் பொழுது, நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அல்லாது இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கிறிஸ்துவே நமக்கு கொடுத்துக்கிறார்னா மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தர அவர் போதுமான சுத்தமுள்ளவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்தது பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவில் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நமக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்றும், குமாரனே கொடுத்தார் எல்லாத்தையும் தருவார் என்றும், அது கிறிஸ்துவுக்குள்ளாகவே அதை வைத்திருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. முதலாவது நமக்கு ஆதாமுக்குள்ளாக நமக்கு அநேக ஆசீர்வாதத்தை முதல்ல வைத்திருந்தார். முந்தின ஆதாம் அதை எல்லாம் என்ன செய்து விட்டார்? இழந்து போய்விட்டார். பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக எல்லாம் மகிமையிலே கர்த்தர் நிறைவாக்குகிறவராய் இருக்கிறார். சரி, இந்த நாளில் இது இந்த வசனத்துக்கு பின்புலமாக இருக்கிறதான வார்த்தைகள். ஆனால் அதில் ஒரு வார்த்தை நம்ம லூக்கா 12:32 பார்க்கும் பொழுது, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க அப்படின்னு எழுதப்பட்டது. ராஜ்யத்தை கொடுக்க. இந்த ராஜ்யத்தை ஏன் அவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணுகிறார் என்றும், இந்த ராஜ்யத்தின் மேன்மை என்ன என்றும், இந்த ராஜ்யத்தினுடைய மகிமை என்ன என்றும், ஏன் கிறிஸ்துவர்கள் அதை நாட வேண்டும் என்றும், இந்த தேவ ராஜ்யம் பரலோகத்துல மட்டும்தான் உண்டோ இல்ல பூலோகத்திலும் இதற்கு முன்பதாக இருந்ததா, இப்பொழுதும் இருக்கிறதா, எங்கே இருக்கிறது என்றும், எப்படி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் நாம் சற்று பார்க்கலாம். முதல் காரியமாக, தேவன் வானத்தை பூமியும் என்ன செஞ்சார்? அவர் சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக பரலோகம் என்ன செய்கிறது இருக்கிறது. தேவராஜ்யம் ஏற்கனவே என்ன செய்கிறது இருக்கிறது. அப்படி வைத்துக் கொள்வோம். தேவராஜ்யம் ஏற்கனவே இருக்கிறது. பூமியிலே ஸ்தாபிக்கும் முன்பதாக பூமியிலே ஸ்தாபித்தாரா என்று கேட்டால் நிச்சயமாகவே ஸ்தாபித்தார். பரலோகத்துல தேவராஜ்யம் இருப்பதை போல பூலோகத்துல ஒரு மாடலாக அதை எங்கே ஸ்தாபித்தார் என்றால், பூலோகத்துல ஏதேன் தோட்டத்தை என்ன செஞ்சார்? அவர் உருவாக்கினார். மண்ணினால் உண்டாக்கின மனுஷனை பூமியிலிருந்து எடுத்து ஏதேன் தோட்டத்திற்குள்ளாக அவன் என்ன செஞ்சார்? கொண்டு போய் விட்டார். இந்த ஏதேன் தோட்டமும் தேவராஜ்யம் என்ற பரலோக ராஜ்யத்துக்கும் சில ஒற்றுமைகளை நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு, தேவன் கொடுத்த முதல் ராஜ்யம் ஆதாமுக்கு கொடுக்கும் பொழுது அது பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பா இருந்தது. அது என்னென்றால் ஏதேன் தோட்டம். உதாரணத்துக்கு ஆதியாகமம் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். அப்போ தோட்டத்தின் நடுவில், ஏதேன் தோட்டத்தின் நடுவிலே அங்கே ஜீவ விருட்சத்தின் கனியை, ஜீவ விருட்சம் என்ன செய்யப்பட்டது? காணப்பட்டது. அதே போலதான் கடைசி புத்தகமாகிய வெளிப்படுத்துகிற விசேஷம் 22வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும்
12 விதமான கனிகளை கொடுக்கும் ஜீவ விருட்சம் இருந்தது என்று சொல்லப்படுது. அப்போ இங்கே ஜீவ விருட்சத்தை பார்க்கிறோம், பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறதான ஜீவ விருட்சம். அப்ப ரெண்டும் ஒரு மாடலாக இந்த ஏதேன் தோட்டத்தில் இருப்பதை பார்க்கிறோம். அடுத்தது பார்க்கும் பொழுது ஒரு நதி இருந்தது என்றும் ஆதியாகமம் 2:10 சொல்லுகிறது, தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் இருந்து ஒரு நதி ஓடி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்கேயும் பாத்தீங்கன்னா 22:1 சொல்லுகிறது, பின்பும் பளிகை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிற வருகிறதை எனக்கு காண்பித்தான் என்று நினைக்கப்படுகிறது சொல்லப்படுகிறது. அப்போ 2 விதமான காரியம், 2 விஷயங்களை, நிறைய காரியங்கள் கூட இருக்கலாம், ஆனா 2 விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜீவ விருட்சத்தையும் இந்த நதியையும் அதற்கு பரலோகத்துக்கு ஒப்பாகவே எங்கே நினைக்கிறாரு வைக்கிறார். அப்ப தேவன் அங்க மகிமையா வெளிப்படுகிற அங்க ஒரு ராஜ்யம் இருக்குது. அது போலவே பூலோகத்திலையும் குமாரனுக்கு ஒப்பாளாக இங்கே ஒரு அதனாலதான் குமாரனை பிந்தின ஆதாம் என்றும் முந்தின ஆதாம் என்றும் வேதம் சொல்லுது. உதாரணத்துக்கு 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 45வது வசனத்துல வாசிக்கும் போது, அந்தபடி முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மானார் என்று எழுதியிருக்கிறது, பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்று சொல்லப்படுது. அப்போ முதலாவது தேவன் ஆதாமுக்கு, முந்தின ஆதாமுக்கு பூமியிலிருந்து வேர் பிரித்து ஒரு ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார். அந்த ஏதேன் தோட்டம் பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பாகவே என்ன செய்யப்பட்டது, காணப்பட்டது. அப்போ ஒருவேளை இவர்கள் பாவம் செய்யாது இருந்திருப்பார் என்று சொன்னால், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருப்பார்கள் என்று சொன்னால், ஆதாமிலிருந்து பிறப்பிக்கப்பட்ட சகலவரும் காயன் முதற்கொண்டும் அவர்கள் நன்மையாகவே இருந்திருப்பார்கள். ஏன்னா அவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்காமல் இருந்திருப்பார் என்று சொன்னார். ஆனால் தேவன் பூமியிலிருந்து என்ற உலகத்திலிருந்து வேறு பிடித்து ஏதேனாகிய பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பான ஒரு காரியத்துக்கு அவர்களை என்ன கொண்டு போய் வைத்தார். பிசாசானவன் அவர்களை வஞ்சித்து அவர்களை என்ன செஞ்சுட்டான், வெளியே கொண்டு வந்தான். அப்ப பழைய ஆதாம் முந்தின ஆதாம் நம்மளை பரலோக ராஜ்யத்தின் ஒப்பனையா இருந்த இடத்திலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து விட்டுட்டார். பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்துவோ அந்த இதை என்ன செய்யறாருன்னா, உலகத்திலிருந்து மீண்டும் அதே உலகத்திற்குள்ளாக ஒரு ஏதேனுக்குள்ளாக நம்மளை கொண்டு போகிறார். பரலோகம் ஒன்று அது வேற. ஆனால் இங்கே ஒரு ஏதேன் வந்ததை போலவே கிறிஸ்துவுக்குள்ளாக பிந்தின ஆதாமின் மூலமாக நாம் மீண்டும் இந்த ஏதேன் என்கிறதான ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்யறோம், கடந்து வருகிறோம். இந்த ஏதேன் கண்களுக்கு காண்கப்படுகிறதான அல்ல, இது ஆவிக்குரிய ஏதேனாக என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ ஏதேன் தோட்டத்தில் பார்க்கும் பொழுது தேவன் உலாவி வந்தார், தேவ பிரசனம் இருந்தது. அதன் பின்பு அவர்கள் சுடர்வழி பட்டயத்தை வைத்து யாரும் நுழைய விடாதபடி அங்கு பாதுகாக்கப்பட்டது. அப்ப தேவ பிரசனம் அங்கே இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். தேவ பிரசனம் அங்கே இருந்தது. பின்பு கொஞ்ச காலம் கடந்து போகிறது. தேவ பிரசனம் எங்கே காணப்படுறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், ஆசாரியர்கள் சுமந்து போகிறதான அந்த தேவனுடைய பெட்டியில என்ன செய்யப்பட்டது, ஆர்க் ஆஃப் காட்ல என்ன செய்யப்பட்டது இருந்தது. பின்பு அதே ஆசாரியர்கள் சுமந்து வந்ததான தேவனுடைய பெட்டி ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் பொழுது உள்ள மிக மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவ பிரசனம் காணப்பட்டது. பின்பு தேவன் பாருங்க மிகுந்த கிருபையினாலும் தாவீதின் குமாரனாகிய சாலமோன் கட்டினதான எருசலேமில் கட்டினதான முதல் ஆலயம் அவன் பிரதிஷ்டை பண்ணும் பொழுது தேவன் மகிமை அக்கினியாய் பட்சித்து எரிந்தது. அப்ப தேவ பிரசனம் அங்கேயும் என்ன செய்யப்பட்டது, காணப்பட்டது. அப்போ தேவன் அந்த ஆலயத்தில் என்ன செஞ்சார், மகிமையாய் காணப்பட்டார். இப்பொழுது அந்த எருசலேமிலே அன்று ஊற்றப்பட்ட அந்த மகிமை பின்பு பிந்தின ஆதாம் வரும் பொழுது அவர் பலியாக்கப்பட்டு அதே எருசலேமிலே பெந்தெகோஸ்தே நாளிலே அங்கே தேவன் தன் ஆவியை ஊற்றி மகிமையாய் அப்போஸ்தலர்களுக்குள்ளே அவர் உலாவி வந்தார். தேவ பிரசனம் அப்போஸ்தலர்களுக்குள்ளாக வர ஆரம்பித்தது, உருவாக வந்த உள்ள பிரவேசிக்க ஆரம்பித்தது. யோவேல் 2 சொல்லப்பட்டதுபடி அது மாம்சமான யாவர் மேல ஊற்றப்பட்டு இன்று உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவனுடைய பிரசனம் என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ தேவ பிரசனம் ஏதேனின் தோட்டத்தில் காணப்பட்டதை போல அதற்கு கொஞ்சம் மாற்றாக கூட இருக்கலாம். ஆனா தேவனுடைய பிரசனம் நமக்குள்ளும் இப்பொழுது வந்திருக்கிறது. அப்ப பிந்தின ஆதாம் இழந்து போன பிரசனத்தை, முந்தின ஆதாம் மூலமாக இழந்து போன பிரசனத்தை பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் காணப்படுகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 1 முதல் 4 வரை நீங்க பாப்பீங்க அப்படின்னா அங்க புதிய வானம் புதிய பூமி இதெல்லாம் என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அப்ப நமக்கு ஒரு புதிய சிருஷ்டியாக நம்ம என்ன செய்யறாரு, மாற்றுகிறார். இப்ப இந்த பிந்தின ஆதாத்தை பார்க்கும் பொழுது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 48வது வசனம் சொல்லுகிறது, மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ
மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. இது முந்தின ஆதாம். வானத்துக்குரியவர்கள் எப்படிப்பட்டவர்களோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. இது பிந்தின ஆதாமுக்குள்ளவர்கள், அதாவது நீங்களும் நானும். மேலும் மண்ணானவனுடைய சாயல் நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலும் அணிந்து கொள்வோம். 5வது வசனம் சொல்கிறது, சகோதரரே நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்போ அழிவுள்ளது, இந்த மாம்சம் அழியாததான தேவ ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது, சுதந்திரிக்க முடியாது என்று. அப்ப எப்படிதான் சுதந்திரிக்கிறது? பிந்தின மாதாமாயும் கிறிஸ்துவின் மூலமாக சுதந்திரம் இருக்குன்னு நம்ம சொல்லுறோமே, அது எப்படி நடக்கிறது அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். உதாரணத்துக்கு, இயேசு கிறிஸ்துவ பிலாத்தின் இடத்து கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அது நம்ம வாசிக்கலாம். யோவான் 18வது அதிகாரம் 36வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 18:36. இயேசு தன் ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறார். இயேசு பிரதித்துரமாக, என் ராஜ்யம், பரலோக ராஜ்யம், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. நான் முதல்ல சொன்ன ஏதேன் தோட்டத்தை இந்த உலகத்திலிருந்து பிரித்து வைத்திருந்தார். முந்தின ஆதாமுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவன் தன் ஜனத்தை உண்டாக்கி அங்க ஒரு ராஜ்யத்தை கொண்டு வந்தார். அங்க ராஜாவாக அவர் அமர்ந்திருந்தார். சாமுவேல் தீர்க்கதரிசி வர வரைக்கும் அவர் தான் ராஜாவா இருந்தார். ஆனால் ஜனங்கள் அவரை தள்ளிவிட்டு தேவனை புறக்கணித்து விட்டு சவுலை ராஜாவாக கொண்டு வர அவர்கள் ஆரம்பித்தார்கள். அப்படி இருந்தும் அந்த ராஜ்யத்துக்கு அவரே ராஜாவா என்ன செஞ்சார், காணப்பட்டார். இங்கே சொல்லப்படுகிறது, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானது அல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல என்றார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்கன்னா, என் ராஜ்யம் இந்த உலகத்துக்கானது அல்ல, என்னுடைய ராஜ்யம் பரலோகத்துக்கானது, என் ராஜ்யம் ஏதேனுக்கானது. இந்த பூமியில நான் வாழ்ந்தாலும் நாம் உலகத்தின் ராஜ்யத்துக்குரியவராய் வாழாதபடி பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களாய் நம்ம வாழ வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்று பிசிக்கலாகவே ஒரு ஏதேன் இருந்ததை போல இன்று ஆவிக்குரிய ஏதேன்ல நாம் வாழுகிறோமா அப்படின்னு தான் ஒரு கேள்வி வரணும். ஏன்னா கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த உலகத்துக்கான ராஜ்யம் எனக்கு அல்ல, என்னுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யமா இருக்கிறது. அது மாத்திரம் சொல்லல, இன்னொரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மத்தேயு 12:28 சொல்கிறாரு, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்துல வந்திருக்கிறதே, அப்பான் யூ அப்படின்னு சொல்லப்படுகிறது. உங்களுக்கு உள்ள இல்ல, முதல்ல வந்திருக்கு உங்கள்கிட்ட. தேவராஜ்யத்தின் அதிகாரியாராய் அவர் இருக்கிறாரு. தேவராஜ்யத்தின் அதிகாரியாக இருக்கும் பொழுது பிசாசுகளை துரத்தும் பொழுது அவருடைய ராஜ்யம் வருகிறதா. அப்ப எங்க எல்லாம் தேவராஜ்யம் இல்லையோ பிசாசின் ராஜ்யம் இருக்கின்ற அர்த்தம். உலகம் அவனுக்குரியதா இருக்கிறார். வேதம் சொல்றது, உலகத்தின் அதிபதி வருகிறார், அவனுக்கு இடத்துல ஒன்றும் இல்லை என்று இந்த ராஜ்யத்தின் ராஜா சொல்லுகிறார். இப்போ கேள்வி, நாம் எந்த ராஜ்யத்தின் உடையவர்களாய் இருக்கிறோம்? நாம் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு உரியவர்களாய் இல்லாதிருப்போம் என்று சொன்னால் நான் அவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறேன். ஒன்று ஏதே, இல்லைன்னா உலகம், இவ்வளவுதான். இன்று ஆவிக்குரிய ஏதே, உலகம், இதுல நாம் எங்க இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அப்ப கிறிஸ்து சொல்லுகிறாரு, அவரிடத்துல அதிகாரம் இருக்கிறது. அப்புறம் பார்த்தா தேவராஜ்யம், அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதாய் அல்ல அப்படின்னு நினைச்சப்படுகிறது, சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, கொலோசியர் 1:13 சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்ம நினைச்சிருந்தாராம் விடுதலையாக்கி நம்மை அவருடைய ராஜ்யத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறார், உட்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. பிலிப்பியர் 3:20 சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. உங்களுடைய என்னுடைய குடியிருப்பு எங்க இருக்கிறதா, பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ இங்கே இந்த பூமியில நாம் வாழ்ந்தாலும் நாம் போகும்பொழுது வரும்பொழுது தேவ ராஜ்யம் எனக்குள்ளே என்னோடு கூட வருகிறதா என்ன செய்யறது இருக்கிறது. அதை தான் பார்க்க போறோம். லூக்கா 17:21 சொல்லுங்க, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏதுவிராது, இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது என்றார். இப்போ முதல்ல பார்க்க, என் ராஜ்யம் உலகத்துக்குள்ளது அல்ல என்றாரு. பிசாசை துரத்தும் பொழுது தேவ ராஜ்யம் வந்துட்டுன்னு சொல்றாரு. அப்புறம் தேவ ராஜ்யக்கு உங்களை என்ன செய்யறாரா, உங்களுக்கு கொண்டு போறாரு என்று பார்க்கிறோம். எங்களுக்கு குடியிருப்பு அங்க பரலோகத்துலதான் இருக்குங்கிறத பார்க்கிறோம். அப்புறம் சொல்கிறார், இப்ப தேவராஜ்யம் எங்க வந்துட்டான், எனக்குள்ளே வந்துட்டு அப்படின்னு சொல்கிறார். எப்படி? கலாத்தியர் 12:20 சொல்கிறது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்.
கிறிஸ்து சொல்றாரு, நான் தான் அந்த நான் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறேன் என்றும். பிசாசை துரத்தும் பொழுது தேவ ராஜ்யம் வந்துட்டு என்று சொல்லுகிறார். அவரே அந்த ராஜ்யத்தின் அதிகாரியாகவும் அவரே ராஜ்யமாகவும் இருக்கிறார். அவர் இப்ப எனக்குள்ள இருக்கிறபடினாலே நான் எனக்குள் பரலோக ராஜ்யம் வந்து விட்டது. முதல்ல பரலோக ராஜ்யம் ஏதேனுக்குள்ளாக ஒரு மாடலாக வைக்கப்பட்டது. பரலோக ராஜ்யத்தின் மாடலாக அடுத்தது தேவன் தன் இஸ்ரவேல் ஜனத்துக்கு தன் ராஜ்யத்தை வைத்திருந்தார். அப்புறம் அநேக ராஜாக்கள் வந்தார்கள், போனார்கள். மீண்டும் தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை கொடுத்தார். இப்போ அந்த தேவ ராஜ்யம் எனக்குள்ளே கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அன்று எருசலேம் வரைக்கும் தேவ பிரசன்னத்தை அவர் வைத்திருந்தார். அதே எருசலேம் ஆலயத்தில் அவர் வைத்திருக்கும் பொழுதும் பெந்தெகோஸ்தே நாளில் அந்த எருசலேமிலே பிந்தின ஆலயமாகி நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. அன்று சாலமோன் முந்தின ஆலயத்தில் ஊற்றப்பட்ட மகிமை இன்று பிந்தின ஆலயமாகிய உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவனுடைய ஆவி தேவ பிரசனம் ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே, அவருடைய ஆவி எனக்குள்ளே இருக்கிறபடினாலே நீங்களும் நானும் தேவ ராஜ்யத்துக்குள்ளையும் தேவ ராஜ்யத்தை சுமக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். பரலோக ராஜ்யம் பரலோகத்துக்கு போனாதான் தேவ ராஜ்யங்கிறது அல்ல. இந்த பூமியிலே அன்று ஏதேன் இருந்ததை போல இன்று ஒரு ஆவிக்குரிய ஏதேன் எனக்குள்ளே அது இருக்கிறது. அங்கே தேவன் உலாதி வருகிறார். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அன்று உலாதி வந்த தேவ பிரசனம் இன்று எனக்குள்ள இருக்கிறது. அன்று ஆசாரியை சுமந்து போகும் பொழுது உள்ள இருக்கிறதான தேவ பிரசனம் எனக்குள்ள இருக்கிறது. பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிறதான தேவ பிரசனம் இப்ப எனக்குள்ள இருக்கிறது. தேவ ஆவியானவராய் எனக்குள்ள இருக்கிறாரு. அவர் வாசம் பண்ணுகிறார். இப்ப அவர் வந்துட்டாருன்னா என்ன நடக்குது? 2:5-17 சொல்லுகிறது. இப்படி இருக்க ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இந்த பரலோக ராஜ்யத்தை சொல்லும் பொழுதும் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 1:4 வரைக்கும் பாப்பீங்கன்னா புதிய வானம் புதிய பூமி எல்லாம் மாற்றப்படுது, புதுசா தேராரு. இங்கேயும் பவுல் சொல்றாரு புதிய சிருஷ்டின்னு சொல்றாரு. அதுல 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 21:4 அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுவதும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று விளங்கினது. இங்கேயும் பவுல் சொல்றாரு முந்தினதெல்லாம் ஒளிந்துட்டு, பழையவையெல்லாம் ஒளிந்துட்டு, எல்லாம் புதுசா வந்துட்டு. வெளிப்படுத்தின 21 சொல்றது எல்லாம் புதுசா ஆகிறாரு. அப்போ பரலோக ராஜ்யத்தில் புதிதா இருக்கிறதை போல என்னையும் கர்த்தர் மறுரூபம் மாற்றுகிறார். அங்கே அழுகையும் இல்லை, கண்ணீரும் இல்லை, வருத்தமும் இல்லை. பரலோக ராஜ்யம் எனக்குள்ள இருந்தா எனக்கும் அப்படிதான் இருக்கும். அப்ப 100% ஓரளவுக்கு இல்லாவிட்டாலும் நிச்சயமாய் சொல்லுகிறேன், பரலோக ராஜ்யத்தின் ஓரளவுக்கான ஒரு வாழ்க்கையை நம்ம இந்த உலகத்திலேயே வாழ முடியும். நீங்க இங்கேயே பரிசுத்தமா தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புது சிருஷ்டியா நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா புது பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை நீங்கள் சுமந்து சென்றவர்களாய் காணப்படுகிறீர்கள். பரலோக ராஜ்யம் அங்கேயும் இருக்கிறது, இங்கேயும் இருக்கிறது. அங்க நம்ம போகும் பொழுது ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காது. பவுல் சொல்கிறது போல இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டபடி நம்ம அறிந்திருக்கிறோம், குறைவாக அறிந்திருக்கிறோம், அங்க இருக்கிறவனமாக அறிந்து கொள்வோம். அப்போ ஓரளவுக்கு பரலோக ராஜ்யத்தை இங்கே நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். பரலோக ராஜ்யம் ஒரு பெரிய கடல் போல அநேக காரியங்கள் உண்டு. ஆனா கிறிஸ்து எனக்குள்ளே வந்திருக்கிறாரா, எனக்குள்ளே மாற்றம் இருக்கிறதா, பழசெல்லாம் ஒளிந்து புதுசா ஆர்டர் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவை நான் பெற்றபடி என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்திருக்கிறது, புதிய காரியம் வந்திருக்கிறது போது எல்லாம் மாறுது, எனக்குள்ள மாறுதா? மாற்றம் வந்தால் வெளியே தெரியும், உள்ள இருக்கிற மற்றவங்க வெளியே தெரியும். கிறிஸ்து ஒருவனுக்குள்ள இருக்கிறார் என்ற வெளியாக நம்ம என்ன செய்யப்படும், கட்டாயம் காண்பிக்கப்படும். ஒரு ஓமை பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பாய் சொல்லப்படுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் முழுவதுமே பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று நிறைய ஓமைகள் சொல்லப்பட்டிருக்கும். அது என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு காரியத்தை மட்டும் நான் காண்பிக்கிறேன். 13:45-46 வாசிக்கிறேன். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் விலையோர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான். ஒரு முத்து, பிதாவுக்கு ஒரு முத்து தான், அது குமாரன். அவர் அதையே நமக்கு கொடுத்திருக்கிறார், ரொம்ப விலையேற பெற்றது. அந்த முத்துக்காக நாம் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையாய் எண்ணும் பொழுது இந்த ராஜ்யம் எனக்குள்ளே இருக்கிறது. நான் போகிற இடமெல்லாம் தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்கிறவராய் பரலோகத்தின் சந்தோஷத்தை, பரலோகத்தின் சமாதானத்தை, பரலோகத்தின் தேவ பிரசன்னத்தை நான் இங்கேயே வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய வாஞ்சியும் கவனமாக இருக்கிறது. அதனாலதான் அவர் பிரியமா இருக்கிறார், கொடுக்க பிரியமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகர் அதை அறியாமல் இருக்கிறார்கள். நீங்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்தார்,
பரலோகம் உங்களுக்குள்ளாக வாசமாக இருக்கிறது. பரலோகத்தின் தேவன் அங்கே வாசமாக இருக்கிறார். ஒரு நதி உண்டு, அங்கே பார்க்கிறோம். அதே நதி உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியாக அவர் வந்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் விட்டு கொடுப்பீர்களோ, நீங்கள் வாழ ஆசைப்படுவீர்களா, அப்பொழுது தேவன் உங்களோடு கூட இடைப்பட மிகவும் ஆர்வமாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அதை காத்துக்கொள்ளுங்க. அந்த வியாபாரியை போல அதை ட்ரெஷர் பண்ணி காத்துக்கொள்ளுவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த ஒரு முத்துக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாய் காண்பதை போல ஒரு முத்தாகிய கிறிஸ்துவை, இந்த ராஜ்யத்திற்காக எல்லாவற்றையும் உலகம் ஒரு விதமாய் காண்பிக்கும். அந்த உலகத்துலதான் தேவராஜ்யத்தையும் நாம் கொண்டு போகிறவர்களாய் இருக்கிறோம். இதே உலகம், பிசாசு தள்ளப்பட்ட உலகத்துலதான் கர்த்தர் ஏதேனையும் ஆயத்தப்படுத்தினார். நீங்களும் நானும் ஒரு ஏதேனாகத்தான் கர்த்தர் பார்க்கிறார், உள்ளாவி வருகிறார், நிறைய காரியங்களை எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் அவருக்காய் பரலோக ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கும்போது இதைத்தான் சொல்லுகிறார். பரலோகத்தில் சித்தம் செய்வதைப் போல உலோகத்திலும் சித்தம் செய்ய கடவுதாக. யார் மூலமாக? உங்கள் மூலமாக, என் மூலமாக கர்த்தர் செய்ய அவர் ஆவலாக இருக்கிறார். விட்டுக் கொடுப்பீர்களா? இன்று இப்பொழுது தேவராஜ்யத்தை நீங்கள் உணர்வீர்கள். உணர்வு மாத்திரமல்ல, அது உங்களுக்குள்ளே பிரகாசிப்பதா இருக்கும். அநேக ஜனங்களை தேவராஜ்யத்தை கொண்டு பொருளாய் இருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.